கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரமும் நம்ம இணைந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாகவே நம் நடுவில் தேவனுடைய கரம் இறங்கி வந்து நிச்சயமா இந்த ஆராதனையை ஆமென் முழுமையாய் நிறைவேற்றி தரும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தெழுந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில எங்களை படைத்ததே ஆண்டவரை ஆராதிக்கத்தான். நிச்சயமாக இந்த நாள் பரலோகத்தின் மகிமை எங்கள் ஆராதனையில் இறங்கி வந்து எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அந்த அளவில்லாத பிரசன்னத்தை என் ஆண்டவர் ஊற்றப்பெற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலையும் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை பலிகளை என் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. தொடர்ந்து உங்க நாம மட்டும் எங்கள் ஆராதனை மூலமாக மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய கரங்கள் மத்தியத்தில் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவர் எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே ஆராதனை மூலமாக கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட ஆண்டவரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து 1-2 பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் என்னிடத்தில் நீர் என்றும் ராஜா என்கிற பாடலை கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அந்த மாமிச கண்களை மூடிக்கொண்டு நமக்கு ஜீவனை கொடுத்த தேவனை பார்த்து, ஆண்டவரே கடந்து போன 1 வாரங்களாக என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க. ஆமென். அப்படி நினைக்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தோடு தேவனுக்கு முன்பாக கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே நாம் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அவர் நம் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு நித்திய பிதாவாயிருக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தின் தேவனாயிருக்கிறார். கடந்து போன வாரங்கள் எல்லாம் நம்மளை கண்ணின் மணியை போல அவர் பாதுகாத்து அவருடைய சட்டையின் மறைவிலே நம்மளை அவருடைய கரத்தினால நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்றும் குறைவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் நேர்மையா. ஒரு விசை பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா,
உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ரோசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ரோசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லையை பெரிதாக்கினே, அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தீ. ஊழிய எல்லையை பெரிதாக்கினே, அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தீ. அறியாத ஜாதியை வரவழைத்தீ, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினே. அறியாத ஜாதியை வரவழைத்தீ, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் சமூகத்திலே அல்லேலூயா கைகளை தட்டி அல்லேலூயா ஓஹோ அல்லேலூயா உற்சாகத்தோடு அல்லேலூயா ஆண்டவர் சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமே, ஆண்டவர் சமூகத்திலே உம்மை பாடி ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.
வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நச்சாற்றி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமே இல்லை. நம்பினோ நச்சாற்றி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமே இல்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அப்படி நினைக்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்று தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்று தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ஆண்டவர் சமூகத்திலே கைகளை தட்டி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை பாடி ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை மகிமைப்படுத்துங்க, எங்களை அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஐயா. என் மேல் உம்முடைய கரம் இறங்குவதாக, எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேல் உம்முடைய கரத்தை, உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் மேல் இப்பொழுதே இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைகள் செழிப்பாய் மாறும், எங்களுடைய வாழ்க்கை நன்மையினால் மாறும். எங்க வாழ்க்கை நன்மையினால் மாறும் நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை மகிமைப்படுத்துங்க, எங்கள் மேல் இறங்கி வருவீராக. எங்களை கனப்படுத்துங்க, எங்கள் பகுதியை ஆசீர்வதிங்க, எங்க சபையை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிற எங்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், என்னுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால, உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓ ராதாராமனா ஆண்டவரே நிரப்புங்க ஐயா. என்னை நிரப்புங்க, முழுமையா என்னை நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க. அன்பு தேவ ஜனமே,
சபையில கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை போல நம்ம வாழ்க்கையில எதை நினைக்காலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் நம்மளுடைய ஆலயத்திலே கொடுத்திருக்கிறார், நம்ம சபையிலே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே கடந்து போன நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்து, ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணிரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, கடந்து போன வாரங்கள் எல்லாம் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரையா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வைரஸ்கள் வந்தாலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ராகதரமனோ சதரனனா ராகதரமமமமமமனோ கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ஓ ரகதரமமமன சதரமனமா, ஆண்டவரே நீர் எங்களை பாட, ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த ராஜாதி ராஜனுக்கு, அந்த மகத்துவத்தின் தேவனுக்கு ஒரு விசை கூட கைகளை தட்டி ரகதரமமமனோ சதர கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, அவர் நம்ம நல்ல எபினேசராய் இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, இனி உள்ள நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நேரமாய் நாம் அடுக்கிறோமோ அவ்வளவு நேரமாய் ஆண்டவர் நம்மளை நேசிக்க விரும்புகிறார். நீங்க என்ன நேசிங்க ஆண்டவரே, நீர் என் பிதாவாய் இருக்கிறேன், நீ என் ராஜாவாய் இருக்கிறீர் ஐயா. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்படி என்ற அந்த பாடல் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஓ ராகதரமமமன ஓ ராகதரமம கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை நடத்துகிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை விசாரிக்கிற தேவன். நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே அந்த மாமிச கண்களை மூடிக்கொண்டு அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஒரு விசை கூட நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அப்படி என்றா ஆராதனை ஆராதனை ஆராதனை
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எனக்காக மாறித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மாறித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் அப்பா தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே ஏசப்பா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தே ஏசையா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட ஏசப்பா ஏசப்பா கைகளை உயர்த்தே கைகளை அசத்தே ஏசப்பா ஸ்தோத்திரோ ஏசையா ஸ்தோத்திரோ ஏசையா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ ஏசையா ஸ்தோத்திரோ ஹalleluya 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 ஒரு விசை கூட ஹalleluya 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 கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, நீர் என்னை எபினேசராய் இருக்கிறீர் ஐயா,
நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவர் சமூகத்திலே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் வலது பக்கத்திலே இருங்க ஐயா, எனக்கு துணையா இருங்கிறியா, என்னோடு கூட இருப்பீராக, என்னை பலப்படுத்துவீராக, என்னை சக்திப்படுத்துங்க நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஓ ஷாதாரா நாமானோ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நீர் என்னை எபினேசராயிருக்கிறேன், நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறேன், நீர் என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறேன். நம்மளை இடராழ்வான் நாம் எங்கு சென்றாலும் அவருடைய கரமானது, அவனுடைய கிருபையானது நம்மளை தாங்கி கொண்டு வந்த தேவனுக்கு ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஹalleluya நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தலைக்கு மேலாக கைகளை தட்டி, தலைக்கு மேலாக கைகளை தட்டி, அன்பின் பிதாவே தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு கூட பாடி ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த இரக்கத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. பேச போற வார்த்தைக்காக செபிக்கிறோம். நல்ல ஒரு மன்னாவை தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எங்களோடு கூட இருந்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே மறுபடியும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்குள் நம்புகிறேன். உங்களையும் என் ஆண்டவர் அற்புதமாக, அதிசயமாக என் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்த போகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த வாரத்திலையும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆவிக்குரிய வார்த்தையோடு கூட நாம் இந்த நாட்களிலே கடந்து செல்ல போகிறோம். நிச்சயமாக ஆமென். நம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும் போது, மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தும் போது, நம்மை ஆற்றுகிறதான கர்த்தருடைய வார்த்தை, நம்மளை தேற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரங்களும் நம்மை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்திலையும் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன்.
நீங்கள் இருக்கிற இடங்களிலே வேதாகமம் உங்களுடைய கரத்தில் இருக்குமானால் அதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். நிச்சயமாக இந்த வாரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த வாரத்திலையும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பை கேட்க போகிறோம். தேவனுடைய கரத்தை குறித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை ஆழமாக கேட்க போகிறோம். The hands of God, தேவனுடைய கரம் எப்படி ஒரு மனுஷனை கொண்டு போய் உயர்த்தும். அப்பொழுது அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய கரம் எப்படி ஒரு மனுஷனை வாய்ப்பே இல்லாத இடத்துல எப்படி கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தும் என்பதை இந்த வாரத்தில் நம்ம கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை இந்த வாரத்தில் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே பரிசுத்த வேதாகமம் உங்கள் கரத்தில் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் ஒரு கரம் கூட என்னை தூக்கி விடுவதற்கு இல்லை. ஒரு கரம் கூட நான் இருக்கிற சூழ்நிலையில் என்னை தாங்குவதற்கு இல்லை என்று சொல்லி ஒருவேளை மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற வீடுகளில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இல்லை என்றால் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். உங்களை உயிர்ப்பிக்கும்படி உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு கரம் இறங்க போகிறது. அது சாதாரண கரம் அல்ல, அது உயிர் தெழுந்த கரம். ஸ்தோத்திரம். மரித்தவனை உயிரோடு எழுப்பின கரத்தை என் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அனுப்ப போகிறார். நம்பிக்கை இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பேச ஆயத்தமாய் இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 37 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே என் செய்தியுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி என் பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். தேவ மனுஷனாய் இருக்கிற எசேக்கியேல் மேல் எப்படி தேவனுடைய கரம் அமர்ந்திருந்ததோ அதே போல இந்த வாரத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை உயர்த்த, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே அற்புதங்களை செய்ய தேவனுடைய கரம் முதலாவது நம்ம அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். வாசிக்க கேட்டங்க. ஒரு முறை கூட அந்த 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகள் நடுவே சுற்றிலும் நடக்க பண்ணினார். இந்த வாரத்தில் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் ஆவியிலே ஸ்தோத்திரம் இந்த தொலைக்காட்சி மூலமாக அல்லது நீங்கள் எந்த வழியாக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்லும்படி ஆவிக்குள் ஏவப்படுகிறேன். இந்த இடத்துல எசேக்கியேல் என்கிற தேவ மனுஷனுக்கு இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில முதலாவது நல்ல கவனிங்க. இந்த உலகத்தால் நடக்காத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடப்பிக்க வேண்டுமானால் ஒரு முறை கூட எடுத்து சொல்லுகிறேன். இந்த உலகத்தால் நடப்பிக்க முடியாத எந்த காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நடப்பித்து தர வேண்டுமானால் முதலாவது உலகத்தின் கரம் உங்களோடு இருப்பது அல்ல. தேவனுடைய கரம் நம்மேல் எப்பொழுது அமர்ந்திருக்கிறதோ அப்பொழுது சாதாரண காரியம் அல்ல, அசாதாரணமான காரியத்தை உங்களையும் என்னை கொண்டு தேவனுடைய கரத்தினால் செய்ய முடியும்.
இந்த வாரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இடங்களிலே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை கொண்டு ஒரு அசாதாரணமான காரியத்தை நாங்கள் இருக்கிற இடங்களிலே, நாங்கள் இருக்கிற பட்டணத்திலே, நாங்கள் இருக்கிற தேசத்திலே கர்த்தர் செய்ய வேண்டுமானால் அதற்கு முக்கியமாய் வேண்டியது பலமுள்ள கரம். இந்த உலகத்தின் கரம் அல்ல, அல்ல பணங்களை அதிகமாய் வைத்திருக்கிற பணக்காரர்களின் கரம் அல்ல. இந்த இடத்துல எசேக்கியேல் சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என் மேல் அமர்ந்திருந்தது. இந்த வாரத்துல உங்களை பரிசோதிச்சு பாருங்க, யாருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. ஹalleluya. இந்த வாரத்தில் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்யும்படி உங்களை நோக்கி ஒரு கரம் கடந்து வருகிறது. அது சாதாரண கரம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் உங்களுக்காக எனக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கடந்து வருகிறது. எனக்கு பிரியமான ஆமே தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் நீ நம்பி இருக்கிற கரம் உன்னை கைவிட்டு விடும். ஹalleluya. நீ நம்பி இருக்கிற கரங்கள் உங்களை விட்டு அநேக மைல்கள் தூரமாய் கடந்து போய்விடும். ஆனால் எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், எல்லா கரங்களும் என்னை விட்டு அகந்திருக்கிற நேரத்தில் என்னை தேடி வந்த ஒரு கரம், என்னை தேற்ற கடந்து வந்த ஒரு கரத்தை இந்த இடத்துல நீங்க வாசிக்க கேட்டீர்கள். எசேக்கியேல் சொல்லுகிறார், ஒரு கரம் என் மேல் அமர்ந்து, அந்த கரம் அமர்ந்த உடனேயே எசேக்கியேல் அவராகவே இல்லை, கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். ஹalleluya. இந்த வாரத்தில் எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் எப்பொழுது ஆவிக்குள் ஆனாரோ அதற்கு அப்புறம் அவராய் செயல்படவில்லை, அவராய் ஒரு முடிவெடுக்கவில்லை. எப்போ தேவ ஆவியின் அபிஷேகத்தை அல்ல ஆவியானுடைய பலத்தை எப்பொழுது நம்ம பெறுகிறோமோ அதற்கப்புறம் உங்க சுய வேலை செய்யாதுங்க, உங்க சுய எண்ணம் வேலை செய்யாது, சுய சிந்தை வேலை செய்வதில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை பார்க்க காரணம் என்ன தெரியுமா? சுயமாய் சிந்திக்கிறார்கள், சுயமாய் செயல்படுகிறார்கள், சுயமாய் பேசுகிறார்கள். ஆனா இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார், ஒரு கை என் மேல வந்து அமர்ந்தது மட்டுமில்ல, என்னை ஆவிக்குள்ளாக்கி விட்டார். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் ஆவிக்குள் ஆய்விட்டால் நம்மை நடத்துவது நாம் அல்ல, நம்மை நடத்துவது தகப்பனோ தாயோ சொந்த பந்தமோ கூடப்பிறப்புகள் அல்ல, நம்மை நடத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாரத்தில் எங்களுக்கு அசாதாரணமான காரியத்தை செய்ய போகுவது மனுஷன் அல்ல, ஆவியானவர் எங்க வாழ்க்கையில் அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். பார்க்கலாம், இங்க ஆவிக்குள்ளான எசேக்கியேலை கொண்டு என் கர்த்தர் என்னதான் செய்திருக்கிறார். ஹalleluya. நீங்க சாதாரணப்பட்டவர்களா இருக்கலாங்க, ஆனா தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு என் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தமாய் இருக்கிறார். ஹalleluya. எசேக்கியேல் அதுவரைக்கும் பொறுமையோடு இருந்த தேவ மனிதருக்கு தேவ ஆவியானவர் அவரை ஆவிக்குள்ளாக்கி, கவனிங்கள், அதற்கப்புறம் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள் நடுவில் எசேக்கியேலை நடக்க பண்ணினார். இந்த வாரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் எது உலர்ந்து போய் கிடந்ததோ, எது நடக்காது என்று சொல்லி உலகம் சவால் விட்டதோ, ஹalleluya, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமையோடும் பலத்தோடும் ஜெயத்தோடும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எது உலகம் நடக்காது என்று சொல்லி சர்டிபிகேட் எழுதி உங்க கரத்திலே கொடுத்ததோ, எது நடக்காது என்று மருத்துவர் எழுதி உங்கள் கரத்திலே கொடுத்தாரோ, அதே காரியத்தை நடப்பி காட்ட இந்த வாரத்தில் உலகத்தில் இல்லாத ஒரு ஆவி, உலகத்தில் இல்லாத ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். அதை அனுபவிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
இந்த இடத்துல இப்ப எசேக்கியேலா செயல்படலைங்க. அவர் செயல்படல, அவரை இயக்குகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். நான் பிரசங்கிக்கிறேன். இப்ப நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என்னை இயக்குவது மனிதனுடைய பலம் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியின் பலன் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இனி வருகிற இந்த கொடிய நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நீங்களா இயங்குவதை விட பரிசுத்த ஆவியானவர் உங்களை இயக்குவார் என்று சொன்னார். ஆமென். ஆமென். சாத்தியம் இல்லாத இடங்களிலே ஹல்லேலூயா நடப்பித்து காட்ட தேவ ஆவியானவர் உங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வாராக. இந்த இடத்துல பாருங்க, எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவரை கொண்டு போய் ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி வாசிக்க கேட்டங்க, அவைகளை சுற்றிலும் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் உங்க கால் எதுல நடக்க போகுது தெரியுமா? எந்த இடத்துல ஆமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வெட்கப்படுவீங்கன்னு உங்களை தேசம் சொல்லினதோ அந்த இடத்துல ஆவிக்குள்ளாக்கின பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு நிறுத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோட தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். அநேக இடங்களில், எந்த இடங்களில் உங்கள் கால்கள் வெட்கப்பட்டதோ, எந்த இடங்களில் ஜனங்கள் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ, அதே இடங்கள் நடுவில் உங்களை சுட்டி நடக்க பண்ண போகிறார். எதற்காக தெரியுமா? நடக்காத அற்புதங்களை நடப்பிக்க ஒரு ஆவியானவர் எசேக்கியேல் மேல் இறங்கினது போல உங்கள் மேல், உங்கள் வீட்டின் மேலும், உங்க குடும்பத்தின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆவியானவரை பிரசங்கிப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அந்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இன்றைக்கும் நம்மை இயக்குவது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல எசேக்கியேல் வாசிக்க கேட்டோம். 2வது வசனத்திலே அவரை சுற்றிலும் உலர்ந்த பல வருடங்களாய். உங்க பிரச்சனை எவ்வளவு வருஷங்களா ஆனதா இருக்கட்டுங்க, உங்க பலவீனம் எவ்வளவு வருஷமான பலவீனமா இருக்கட்டும், ஹல்லேலூயா, உங்க தொழில் எவ்வளவு வருஷமான தொழிலா இருக்கட்டும், உங்கள் ஊழியம் எத்தனை வருஷமான ஊழியமா இருக்கட்டும், ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் வசனம் சொல்லுகிறது, எத்தனையோ வருஷம் படைக்கப்பட்ட உலர்ந்த எலும்புகள் நடுவில் எசேக்கியேலை கொண்டு போய் ஆவியானவர் நிறுத்தி சொல்லுகிறார், இவைகளை சுற்றிலும் நீ நடக்க போகிறாய். எந்த இடத்துல கம்பீரமா நடக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி உங்க குடும்பத்தை நடப்பிக்க போகிறார். உன் கணவனை நடப்பிக்க போகிறார், உங்கள் மனைவியை நடப்பிக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளை நடப்பிக்க போகிறார். விசுவாசம் இருந்தா இந்த வார்த்தை உங்களுக்கு நேர கடந்து வந்து கொண்டிருக்கும் போது இருக்கிற இடத்துல 2 கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோட, ஆண்டவரே எங்களை நடக்க பண்ணுங்க. யார் எங்களுக்கு அற்புதம் நடக்காது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே எங்களை நடக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நேரம் இல்லாதபடியினாலே சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேலை நடக்க பண்ணினா இதுவரைக்கும் நடந்தது போல இல்லைங்க. ஆவிக்குள்ளானதுக்கு அப்புறம் எசேக்கியேலுடைய நடைக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது, எசேக்கியேலுடைய பார்வைக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது, எசேக்கியேலுடைய கரத்துக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. காரணம், எசேக்கியேல் மேல் அமர்ந்த கரம், எசேக்கியேல் ஆவிக்குள் ஆக்கினதான தேவ வல்லமை சாதாரணப்பட்டதல்ல. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அவரை நடக்க பண்ணினார். வாசிக்கலாம். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போய் கிடந்தது. வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதை நீர் அறிவீர் என்று எசேக்கியேல் மறுபடி கொடுக்கிறார்.
இந்த வாரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? இந்த கடன் பாரத்துக்கு தீர்வு கிடைக்குமா? இந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? இந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எசேக்கியேல் சொன்ன பதிலை நாமும் சொல்ல போகிறோம். ஆவிக்குள்ளாக்கின தேவரீர், எங்கள் மேல் கரங்களை ஸ்தோத்திரம் அமர பண்ணின தேவரீர், அதை நீர் அறிவீர் என்று சொல்லி அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை தைரியமா உங்க பிரச்சனையை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. உங்க வியாதியை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. உங்க கடன் பாரத்தை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. ஏன் தெரியுமாங்க? நம்ம மேல அமர்ந்திருக்கிற கரம் சாதாரண கரம் அல்ல. நம்ம மேல இறங்கி இருக்கிற ஆவியானவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அந்த கரம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷித்த கரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை போஷிக்க வல்லவர். ஆமென். வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. ஆகார் ஹalleluya தன்னுடைய பிள்ளையை கையில் எடுத்துக்கொண்டு ஆகாருக்கு அவருடைய கணவனா இருக்கிற அப்ரகாம் ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து ஆகாரை அனுப்பி விடுகிறார். அந்த நேரத்தில் ஆகார் ஒரு கரத்திலே தன்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு வேறொரு கரத்திலே ஒரு துருத்தியில தண்ணி எடுத்துக்கொண்டு ஆகார் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் குடித்த தண்ணீர் ஆகாருக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் கொடுக்கிற தண்ணிக்கு அளவு இருக்குது. மனுஷன் செய்கிற அற்புதத்துக்கு அளவு இருக்கிறது. மனுஷன் கொடுக்கிற பணத்துக்கு அளவு இருக்கிறது. மனுஷன் கொடுக்கிற பாசத்திற்கு அளவு இருக்கிறது. ஆனால் அளவில்லாத தேவனுடைய வல்லமை ஆகாருக்காக என் கர்த்தர் செயல்பட்டார். நடந்தது என்ன தெரியுமாங்க? ஆகாருக்காக மனிதன் கொடுத்த தண்ணீர் தீர்ந்து போன போது ஆகார் சொல்லுகிறார், மனிதன் கொடுத்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. மனிதனால் நிறுத்த முடியாத ஒரு ஊற்றை திறக்க ஆகார் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆகாருக்காக ஒரு கரத்தை இறங்க பண்ணி ஒரு வல்லமை அனுப்பி பூமிக்குள் கர்த்தர் ஊற்றை திறந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாரத்தில் நம்ம மேல அமர்ந்திருக்கிற கரம் சாதாரண கரம் அல்ல. நம்ம மேல இருந்திருக்கிற அமர்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. எந்த இடத்துல வெட்கப்படுவோம் என்று சொல்லி நமக்கு விரோதமாக நம்ம வெட்கப்படுவதை பார்த்து இருக்கிற ஜனங்கள் நடுவில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார். அவருடைய கரம் நம்ம மேல அமர்ந்து இருக்கணும். அவர் நம்மளை ஆவிக்குள் ஆக்கணும். சொல்லுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை உற்சாகத்தோடு சொல்லுங்க, எங்களை ஆவிக்குள் ஆக்கும். உங்க கரத்தை என் குடும்பத்தின் மேல் அமர பண்ணும். எங்கள் ஊழியத்தின் மேல் அமர பண்ணும். ஹalleluya. எசேக்கியேல் சொல்லுகிறார், ஆமென். எலும்புகள் முழுவதும் நடக்க பண்ணி, சுற்றிலும் நடக்க பண்ணி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? கேட்டபோது தேவரே நீர் அதை அறிவீர். அப்பொழுது எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உர, இந்த எலும்பு உயிரோட வரும், இந்த எலும்புகள் அற்புதமாய் எழும்பி வரும் என்று சொன்ன போது உலக பார்வைக்கு வாய்ப்பே இல்லாத இடத்தில், உலகத்தின் பார்வைக்கு சாத்தியமே இல்லாத இடத்தில் சாதாரணமாய் இல்லங்க, அசாதாரணமாய் ஒரு அற்புதத்தை செய்ய வசனம் சொல்லுகிறது. உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்பொழுது ஹalleluya, அதற்கு கீழ் இருக்கிற வசனங்களை உங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள், உங்கள் குடும்பமாய் வாசித்து பாருங்கள். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ஆமென். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர் நம்பிக்கையோடு உரைத்தார், ஆண்டவரே இந்த வாரத்தில் என் தேவைகளை சந்திக்க என் கர்த்தர் போதுமானவர், என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய என் கர்த்தர் போதுமானவர், என் ஊழியத்தில் அற்புதம் செய்ய போதுமானவர். அதுக்கப்புறம் எசேக்கியேல் மனிதனுடைய கரத்தை எதிர்பார்த்ததே இல்லை. ஹalleluya. ஒருவேளை விடிஞ்சா
மனுஷ கையை எதிர்பார்க்கிறீங்களா? இன்றைக்கு யாராவது தரமாட்டாங்களா என் குடும்பத்தை நடத்த? இன்றைக்கு எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நோ. இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய மனித கரங்கள் நம்மளை விட்டு விலகினாலும் தேவனுடைய கரம் உன்னையில் அமர்ந்திருக்கிற வரை என் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உங்க குடும்பத்தை வெட்கப்படுத்த மாட்டாருங்க. உங்க பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கம் வருவது போல இருக்கும், தோல்வி வருவதை போல இருக்கும். அந்த கரம் நம்மளை தோல்வியை சந்திக்க விடவே விடாது. அதற்கப்புறம் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு காற்றை புறப்பட பண்ணினா. நான் நம்புறேங்க, அது என்ன காற்று தெரியுமா? தேவ ஆவியானவர் அனுப்பின காற்று அந்த எலும்புகள் மேல் அடிக்க ஆரம்பித்தது. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க பிரச்சனைகள் மேல் அந்த காற்று அடிக்க போகிறது. உங்கள் தோல்விகள் மேல் அந்த காற்று அடிக்க போகிறது. உங்கள் கடன் பாரத்தின் மேல் அந்த காற்று அடிக்க போகிறது. உங்கள் குடும்ப பிரச்சனையின் மேல் அந்த காற்று அடிக்க போகிறது. இருக்கிற இடத்துல கதவுகளை மூடிக்கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஆவியில நிரம்பி சோமனுங்க, ஆண்டவரே இந்த கதவுகளை நான் திறக்கும் போது நான் ஒரு அற்புதத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரே எசேக்கியேல் மேல் அமர்ந்த கரம், the hands of God. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேங்க. உலகமே நம்மளை கைவிட்டாலும் இந்த கரம் நம்மளை உயர்த்தும். உலகமே நம்மளை கைவிட்டாலும் இந்த கரம் நம்ம ஊழியத்தை உயர்த்தும். உலகமே நம்மளை கைவிட்டாலும் இந்த கரம் நம்மளை உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல வாசித்து முடிக்க போகிறோம். இந்த இடத்துல எசேக்கியேல் சொல்லுகிறான், ஒரு காற்றடிக்க பண்ண போது, ஒரு காற்றடித்த போது உலர்ந்த எலும்புகள் அப்படியே உயிரடைய ஆரம்பித்தது. இது என்ன காற்று தெரியுமா? பரிசுத்த ஆவி என்கிற காற்று, மேல் வீட்டில் வீசப்பட்ட காற்று. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரத்தில் உங்க வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ, பரிசுத்த ஆவி என்கிற காற்று உங்கள் வீட்டில் மேல் வீசப்பட்டு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய கரம் நம்ம குடும்பத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். நிரந்தரமாய் நிரந்தரமாய் இந்த கரம் நம்ம குடும்பத்தில் அமர்ந்திருக்குமானால் இந்த லாக்டவுன் நாட்களில் எந்த இடத்துல வெட்கப்படுவோம், எந்த இடத்துல தோல்வியை சந்திப்போம், எந்த இடத்துல அமை ஸ்தோத்திரம் நம்ம வெட்கப்பட்டு போவோம் என்று சொல்லி அநேகர் நினைத்தார்களோ, அதே இடத்தில் இந்த கரம் நம் குடும்பத்தை உயர்த்த போகிறது. இந்த கரம் நம் கணவனை உயர்த்த போகிறது, மனைவியை உயர்த்த போகிறது, பிள்ளைகளை உயர்த்த போகிறது. ரெண்டே காரியம். ஒன்று தேவனுடைய கரம், இரண்டு தேவ ஆவியானவர். இந்த ரெண்டும் தாங்க அசாதாரணமான காரியத்தை எசேக்கியேலினுடைய வாழ்க்கையில் என் கர்த்தர் செய்து முடித்தார். உங்க வாழ்க்கையில் செய்யணுமா? ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டில் செய்யணுமா? உங்க குடும்பத்தில் செய்யணுமா? மனிதனை நம்புவதை நிறுத்தி விடுங்கள். மனிதனுடைய கரத்தை எதிர்பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள். உங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கரம் இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ப போறீங்க? எனக்காக ஒரு காற்று வீச போகிறது. அமேன். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அமேன் பசியோடு கூட ஆகாரத்துக்காய் அவர்கள் அழுது கொண்டு கேட்டபோது ஒரு காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று சமுத்திரத்தில் இருந்த காடுகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிப்பதற்காக என் கர்த்தர் வீச பண்ணினார். இந்த வாரத்தில் உங்களை போஷிக்க ஒரு காற்று வீச போகிறது. உங்கள் கணவனை, பிள்ளைகளை, மனைவியை போஷிக்க ஒரு காற்று வீச போகிறது. அது சாதாரண காற்றல்ல, பரிசுத்த ஆவி என்கிற காற்றை என் கர்த்தர் வீச பண்ண போகிறார். அப்படின்னா எசேக்கியேலினுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியம் தாங்க அசாதாரணமான காரியம் செய்வதற்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே இந்த வாரத்தில் எங்க வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான அற்புதத்தை நாங்க பார்க்கணும்னா ரெண்டே காரியம். இந்த தொலைக்காட்சி மூலமாய் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ரெண்டே காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்று, அசாதாரணமான காரியத்தை செய்ய தேவனுடைய கரம் வேண்டும். ரெண்டு, அசாதாரணமான காரியத்தை செய்ய பரிசுத்த ஆவியின் வல்லமை நிச்சயமாய் நமக்கு வேண்டும். இது ரெண்டும் உங்க வீட்டில் இல்லைனா உங்களுக்கு தோல்வி நிச்சயம். இது ரெண்டும் உங்க குடும்பத்தில் இல்லைனா நிச்சயமா ஒரு சக்சஸ், ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஒருவேளை
இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தேவ கரம் எங்க வீட்டில் இறங்கி வரட்டும். தேவ ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி வந்து உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரோடு எழும்பினதோ அதே போல இந்த வாரத்தில் உலர்ந்து போய் கிடக்கிற என் குடும்ப வாழ்க்கை, உடர்ந்து போய் கிடக்கிற என் ஊழியம், உலர்ந்து போய் கிடக்கிற எங்கள் தொழில்கள் உயிரோடு எழும்புவதற்கு தேவனுடைய கரமும் தேவனுடைய வல்லமையும் நம்ம குடும்பத்தில் இறங்கி வரப்போகிறது. கண்களை மூட போகிறோம். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உங்க கண்களை மூட போகிற? ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் தேவ கரத்தை குறித்து கேட்டோம். ஆண்டவரே, தேவ ஆவியானுடைய வல்லமையை குறித்து கேட்டோம். இது ரெண்டு இருந்தா எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், எங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கும், எங்கள் கிராமத்தில் அற்புதம் நடக்கும், எங்கள் தேசத்தில் அற்புதம் நடக்கும். அப்படி என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் உண்மையாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாரத்தில் எங்களுக்காக உம்முடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது, எங்களுக்காக அந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் நீர் கொடுத்ததான ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துவதாக, போஷிப்பதாக. எங்கள் இந்த வார ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் மனித கரம் அல்ல, தேவ கரம் எங்களை நடத்தட்டும். தேவ ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. எங்கள் ஆராதனை பொறுப்படுத்த நடத்தினதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இந்த வாரத்தில் அவருடைய கரத்தின் மூலம் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெப உதவிக்கு எங்களை அணுக வேண்டும் என்று சொன்னால், ஆமென், இந்த தொலைக்காட்சியில கீழ்ப்பகுதியில் எங்கள் தொலைபேசி எண்கள் இருக்கிறது. நீங்கள் அழைத்து ஜெப விண்ணப்பங்களை சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.